ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் அரவிந்த். நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கேன் அண்டு பிஎடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சரிங்களா? நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷனில் எக்ஸசைஸ் 1.1ல் 11th கொஷின் பார்க்கலாம். ஆல்ரெடி நான் 10 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கான பிளேலிஸ்ட் வந்து அந்த ஐ சிம்பிள் ரைட் ஹேண்ட் சைடில் கொடுக்கும். அதில் போய் பாருங்கள். சரிங்களா? இப்போது இந்த 11th கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னு ஒரு செட்டு. என்னது? முதல்ல கிவன் எடுத்துக்கலாமா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏன்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. அது என்ன மாதிரி செட்டுனா, செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் இன் ஏ பிளேன். அதாவது இது ஒரு பிளேன் தானே. இந்த பிளேனில் செட் ஆஃப் பாயிண்ட்ஸ், அதாவது இந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்கே வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள செட்டு. சரிங்களா? இப்போது நமக்கு கொடுத்துருக்க ரிலேஷன் என்னென்னா, செட் ஆஃப் ஆல் எலமெண்ட் p, q such that இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறோம். எந்த கண்டிஷனு? the distance from the point p, q from the origin is same as the distance of point q from the origin அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். சரிங்களா? அந்த சாட்டிஸ்ஃபை பண்ணுற கண்டிஷனை தான் இங்கே எடுத்து உள்ளே போடுறோம். இங்கே பியும் கியூன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போது என்ன சொல்கிறாங்க? அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பாயிண்ட் பிஏ ஃப்ரம் த ஆர்ஜின். அதாவது ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. எப்படி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க? அது ஒரு பர்டிகுலர் ஆர்ஜின்லேருந்து ஒரு பாயிண்ட் போகுது. அது பின்னு எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? ரெண்டாவது சேம் ஆஸ் ஏ டிஸ்டன்ஸ். அதாவது அதே மாதிரி உள்ள டிஸ்டன்ஸு ஆர்ஜின்லேருந்து இன்னொரு லைனு வருதுங்கிறாங்க. அது வந்து கியூன்னு எடுத்துக்கிறாங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போது இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? ஆர்ஜினை ஓன்னு எடுத்துக்கலாமா? ஓக்கும் கியூக்கும் உங்களோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்க போகுது. அப்போ ஓக்கும் பிக்கும் உங்களுக்கு ரேடியஸ் என்னவோ சேமாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரி உள்ள கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது தான் இங்கே எடுத்து போடுறாங்க. சரிங்களா? சரி, ஓகே. ஸோ இதை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? R1 எடுத்துக்கிறேன். இது வந்து R2 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போது OQ இஸ் ஈக்குவல் டு OP. அப்போது இதோட ரேடியஸ் என்ன சேமாக இருக்கனால R1 இஸ் ஈக்குவல் டு R2. சரி, ஓகே. இப்போது ஃபர்தராக என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஃபர்தர்லி show that the set of all points related to the point PA is a circle passing through the P with origin as a center. அதே மாதிரி இப்போ நான் இங்கே 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்ப்பா. சரியா? இப்போ இந்த மாதிரி 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். இதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் சேம் ரேடியஸ் இருக்கிற மாதிரி எல்லா பாயிண்ட்டும் கொண்டு வரேன். ஆனால் ஆர்ஜின்லேருந்தும் பாஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இப்படி ஒன்று ஒன்றா இப்போது இந்த மாதிரி இப்போது இது வந்து R1 R2ன்னு எடுத்துருக்கேன்னா, இப்போ இது வந்து R3ன்னு எடுப்பேன். R3ன்னு சொல்லிட்டு சம் எலமெண்ட் ஏதோ ஒன்று ரிலேட் பண்ணுறேன். இது ரிலேட் பண்ணுற மாதிரி, இது ரிலேட் பண்ணுற மாதிரி அப்படியே கொண்டு வந்து மொத்தமாக ஒரு சர்க்கிள் கொண்டு வர வைக்கணும். ஸோ அந்த மாதிரி வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, நம்ம இது பார்க்கலாமா? முதல்ல இது வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக கேட்டிருக்காங்க. முதல்ல ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா நமக்கு தேவையானது ஒரு 3 எலமெண்ட் எடுத்துக்கலாம். இப்போ பின்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். நான் ரேண்டமாக எடுத்துக்கிறேன். சரிங்களா? R1 R2 R3ன்ட்டு. சரிங்களா? அதே சேம் ரேடியஸ் தானே, அதனால் அப்படி எடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட டோட்டல் ரிலேஷன் எப்படி இருந்திருக்கும்? ஸோ அதை நம்ம எழுதி பார்ப்போமா? ரிலேஷன் எப்படி இருந்திருக்கும்? முதல்ல அவனுக்கு அவனே ரிலேட் ஆகிருப்பான். ஏன்னா சேம் ரேடியஸ் தானேப்பா. முதல்ல அவனுக்கு அவனே ரிலேட் ஆகிருப்பான். தென்னு R2க்கு R2 ரிலேட் ஆகிருப்பான். R3க்கு R3 ரிலேட் ஆகிருப்பான். என்ன கேட்டிருக்கான்? ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக கேட்டிருக்கான். ஸோ அதனால் அந்த ரிலேஷன் எப்படிலாம் இருக்கும், அதாவது ரிஃப்ளெக்சிவ், சிமிலரி, டிரான்சிட்டிவ் இது 3மே சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுறேன். சரிங்களா? தென் இப்போ அடுத்தது என்னது? R1, R2, தென் R1, R3, R2, R1, R2, R3, R3, R1, R3, R2. சரிங்களா? டோட்டலாக இங்கே இருக்க மொத்த காம்பினேஷனும் எழுதியிருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இப்போ இது வந்து ரிஃப்ளெக்சிவா, சிமெட்ரியா, டிரான்சிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். இது நான் ஏன் இப்படி எழுதுறேன்னா, இப்போது இந்த மாதிரி செட்டில் இருக்க 3 எலமெண்ட்டு, அதாவது வந்து இது ஓவு, பிஏ, ஓக்யூ, இது வந்து ORன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து R1, இது R2, இது R3ன்னு எடுத்துக்கிட்டு நான் செட்டை வந்து நானே பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது எல்லாமே எல்லா ரேடியஸும் சேமாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நான் R1 R2 R3ன்னு சொல்லிட்டு ரேடியஸ் எடுத்துகிட்டு அதை ஒரு ரிலேஷனாக எல்லா ரேடியஸ் அந்த இதை தான் நான் அந்த மாதிரி ரிலேட் பண்ணுறதுன்னு நான் இங்கே வந்து ரிலேஷனாக எடுத்துக்க போகிறேன். ஸோ அதனால் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ அதை எடுத்துகிட்டு கொண்டு வரேன். இது வந்து ரிஃப்ளெக்சிவான்னு பார்க்கும்போது முதல்ல வந்து அவனுக்கு அவனே ரிலேட் ஆகலாம். ஸோ அவன் வந்துடுவான். ஸோ ரிஃப்ளெக்சிவ் வந்துடுவான். மொதல் விஷயம், அவனுக்கு எல்லா எலமெண்ட்டும் அவனுக்கு அவனே ரிலேட் ஆகிறான். நான் 3 எலமெண்ட் கொடுக்குறேன். 3 எலமெண்ட்டும் அவனுக்கு வந்துடுறான். ஸோ அதனால் ரிஃப்ளெக்சிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணுறான். நெக்ஸ்ட்டு சிமெட்ரியா பொறுத்த வரைக்கும் பார்க்கலாமா? இப்போ சிமெட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருப்பாங்க? A is related to BE,
இட் இம்ப்ளைஸ் பி இஸ் ரிலேட்டட் டு ஏஏ அப்படின்னு அப்படி காமிக்கணும். சரிங்களா? இப்போ நான் R1 கொடுக்குறேன். R1, R2 1, R2னா இப்போ இதுக்கு இவனுக்கு இவன் ரிலேட் ஆகிடுறானா பிலாங்ஸ் டு ரிலேஷனு. அண்ட் R2, R1 அவனும் பிலாங்ஸ் டு ரிலேஷனு. நீங்கள் எது போட்டு பாருங்கள், அவனும் வந்துடுவான். ஸோ சிமெட்ரிக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். மூணாவது என்ன? ட்ரான்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் பார்க்கலாமா? ட்ரான்சிட்டிக்கு என்ன ஃபார்முலா? நான் ஏன் இதை வந்து ஒவ்வொரு வாட்டியும் எழுதுறேன்னா ஃபார்முலாஸு, இன்கேஸ் உங்களுக்கு போட தெரியல, சம்திங் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சில தப்பு மிஸ்டேக் வருது அப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியுது. ஸோ அதனால் அதை வச்சு கூட உங்களுக்கு மார்க் கொடுக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரியா? இப்போ ட்ரான்சிட்டிவ் பொறுத்த வரைக்கும் A is related to BA and B is related to CA. It implies A is related to CA. இப்போ இவனும் வருவானா பார்ப்போமா? இவனும் வந்துடுவான். ஏன்னா நான் செட்டில் இருக்கேன், எல்லாமே சேம் ஆப்ரேஷன் தான். இவனுக்கு இவன் ரிலேட் ஆக போகிறான், இவனுக்கு இவன் ரிலேட் ஆக போகிறான், இவனுக்கு இவன் ரிலேட் ஆக போகிறான். அப்படியே உங்களுக்கு ரிலேட் ஆகி அப்படிங்க கொண்டு வந்து ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணிடுவான். பாயிண்ட்டாக கனெக்ட் பண்ணி ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ணிடுவான் வித்தவுட் பாசிங் த ஆர்ஜின். உங்களுக்கு கொஸ்டின் அதான் கேட்டிருந்தாங்க, ஓபிக்யூன்னு சொல்கிறது வந்து ஆர்ஜினை பாஸ் பண்ணாமல் உங்களால் சர்க்கிளாக ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு தானே கேட்டிருந்தேன். அது ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். ஸோ இது வந்து ட்ரான்சிட்டிவாகவும் வந்துடுவான். ட்ரான்சிட்டிவாக வந்துடுன்னா இப்போ நான் எடுத்திருக்க எலமெண்ட் வந்து என்ன எடுக்கிறேன்னா R1, R2 belongs to relation and R2, R3 belongs to relation. It implies R1, R3 belongs to relation தான். சரிங்களா? இது மூணுமே வந்துடுவான். ஸோ அதனால் இது வந்து ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரி, ட்ரான்சிட்டிவ் இது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால இவனை என்ன சொல்லலாம்? RST இது மூணுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறனால இவனை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஈக்குவலன்ட் ரிலேஷன்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ ஈக்குவலன்ட் ரிலேஷனாக இருக்கனால இப்போ நான் எல்லாமே நான் சொன்ன விஷயம் தான், அதை நான் வாயாக சொல்லிட்டேன், அதை நான் எழுதிடுறேன். சரிங்களா? இந்த ரிலேஷனை ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கனால த ரிலேஷன் இஸ் ஈக்குவலண்ட்டு. ஏனென்றால் உங்களுக்கு கொடுத்துருக்க கிராஃப் வந்து ஃபஸ்ட்டு அதாவது ஓலேருந்து பிக்கு போயிருக்கோம், அதுக்கப்புறமா OQ சரி இது இதை Qன்னு எழுதிக்கலாம், இது வந்து Rன்னு எழுதிக்கலாம். அப்படியே சேம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம ஆர்ஜின்லேருந்து பாஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ இதை வச்சு உங்களால் ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ வந்துருச்சு. த ரிலேஷன் இஸ் ஈக்குவலண்ட் ஆஸ் OP, OQ, OR அப்படியே எழுதிட்டே போயிடலாம். சரிங்களா? they form a circle at equal distance from the origin. இப்போ உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கனால அதனால் இவன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணான். இன்கேஸ் உங்களோட டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இல்லை, ஒன்று கீழே இன்னொன்று மேலே, டிஸ்டன்ஸ் அன்ஈவனாக இருக்குது, அன்ஈக்குவலாக இருக்குது, அப்போனா இதை வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருப்பானா இவன் ரிலேட் ஆக முடியுமா? இவன் சின்னதே இவன் பெருசு, ரிலேட் ஆக முடியாது. ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். ஸோ அதனால் அப்படி இருந்தால் அன்ஈக்குவலாக கொடுத்தனா இவன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ ரிலேஷன் வந்து இப்போ எல்லாமே ஈக்குவலாக இருக்கனால தான் உங்களுக்கு வந்து சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுது வித்தவுட் பாசிங் த ஆர்ஜினை பாஸ் பண்ணாதுன்னா இங்கே PO ஏதோ சம்திங் ஏதோ ஒரு எலமெண்ட் அந்த மாதிரி பாஸ் பண்ணுறது கிடையாது. அந்த மாதிரி பாஸ் பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே கொஸ்டினில் கேட்டிருந்தாங்க. வித்தவுட் பாசிங் த ஆர்ஜின் we have to draw a circle அந்த மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால் வரைய முடியுது. ஏன்னா ஆர்ஜின்லேருந்து நான் இங்கே ஆர்ஜின்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸு ஏதோ ஒரு PQ RZன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் என்னால் கொண்டு வர முடியுது. ஸோ அதனால தான் என்னால் நெருக்கமாக கொண்டு வர உங்களுக்கு வந்து ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் பண்ண முடியுது. சரிங்களா? இந்த ரிலேஷனை இஸ் ஈக்குவலண்ட் ஆஸ் சேம் டிஸ்டன்ஸாக இருக்கனால தான் இவனை வந்து சர்க்கிளாக ஃபார்ம் பண்ண முடியுது. அவ்வளோதான். ஹென்ஸ் ப்ரூவ்டு.